கண்ணதாசன் தமிழ் திரையுலகத்துல எத்தனையோ பாடல்கள் கொடுத்திருந்தாலும் அவர் வாழ்ந்த காலத்துல கடைசியா தமிழ் திரைக்கு எழுதிய பாடல் கண்ணே கலைமானே கன்னி மயிலென கண்டேன் உனே நானே அப்படிங்கிற பாடல். அந்த பாட்டுல ஒரு 2 வரி வரும். அதை பத்தி நான் கடைசியா சொல்றேன். பொதுவா நம்ம தமிழ இந்திய மொழிகளுக்கு மட்டும் இல்ல, உலக மொழிகளுக்கு கூட தமிழ் தாய் அப்படின்னு நம்ம சொல்றது ஏதோ ஒரு சாதாரண வெற்றி பெருமை இல்லை. அதுக்கு சில காரணங்களும் உண்டு. ஏன்னா பல உலக மொழிகளுக்கு பல சொற்களை தந்த பெருமை நம்முடைய தமிழ் மொழிக்கு உண்டு. உதாரணமா நம்ம வானத்துல பாக்குற பறவைகள், ஆங்கிலத்துல பறவைக்கு என்ன பேரு அப்படின்னா பேர்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேர்டுங்கிற சொல் எதனால வந்ததுன்னு நீங்க ஆங்கிலத்துக்கிட்ட கேட்டா அதுகிட்ட எந்த விதமான காரண பெயரும் இல்லை. அப்ப எப்படி வந்ததுன்னா அது நேரா கிரேக்கத்தை காட்டுது. கிரீக்ல பேர்ட் அப்படிங்கிற சொல் பறவைகளை சொல்றதுக்காக பயன்படுத்தப்படுது. எங்கிருந்து இந்த சொல்லை எடுத்தாங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க பெண் பறவைகளை குறிக்கிறதுக்காக பேர்டுங்கிற சொல் கிரீக்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப கிரீக்ல அந்த சொல் எங்க போச்சு அப்படி எங்கிருந்து போச்சு அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்ம தமிழுக்கு வாங்க. தமிழ்ல பெண் பறவைகளை குறிக்கிறதுக்காகவே பேடுங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டது. நீங்க கண்ணதாசன் இந்த பாட்டுக்கு வாங்க. நீயோ கிளிப்பேடு பண்பாடும் ஆனந்த குயில் பேடு. இதுல கிளி குயில் எல்லாம் பேடு அப்படின்னா பெண் பாலை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அப்படி தமிழிலே பெண் இனத்தை குறிக்கக்கூடிய பறவைகளுடைய பேடுங்கிற சொல்லைதான் கிரேக்கத்துக்கும் அங்கிருந்து ஆங்கிலத்துக்கும் பேர்டு அப்படின்னு போனதை பார்க்கும்போது தமிழ் மொழி உண்மையிலேயே பல உலக மொழிக்கு தாயாக இருந்திருக்கிறது.